ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 17 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தாய் வாத்தும் அதன் குட்டி வாத்துக்களும் ஒரு நாள் ஏரிக்கு சென்று கொண்டிருந்தன. ஒரு தாய் வாத்து அப்படின்னா ஒரு அம்மா வாத்து, அதன் குட்டி வாத்துக்களும் அதனுடைய குழந்தைகளும் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ஏரிக்கு போயிட்டு இருந்தாங்களாம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எ மதர் டக் அண்ட் ஹர், அதனுடைய லிட்டில் டக்லின் குட்டி குட்டி வாத்துக்களும் வேர் ஆன் தயர் வே டு எ லேக் ஒன் டே. டு எ லேக் அதாவது எ மதர் டக் அண்ட் ஹர் லிட்டில் டக்லிங் டு எ லேக், ஒரு லேக்குக்கு போகிறாங்களாம் ஒரு நாள், ஒன் டே. வேர் ஆன், எ மதர் டக் அண்ட் ஹர் லிட்டில் டக்லிங் வேர் ஆன் தயர் வே, அவங்க போகிற வழியில். ஆன் தயர் வே, வேர், இவங்க எல்லாரும் போகிற வழியில். வேர் ஆன் தயர் வே. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அடுத்த சென்டென்ஸில். வாத்துக்களும் தங்கள் தாயை பின்தொடர்ந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன மற்றும் வழியில் குவாக் 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 அப்படின்னு சொல்லிட்டு செய்கின்றன. ஓகேவா? அதாவது என்னென்னா, வாத்துக்கள் அந்த குட்டி குட்டி வாத்துக்கள் இருக்கு இல்லையா, அது தன்னுடைய அம்மா வாத்தை பின்தொடர்ந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக பின்தொடர்ந்து போகிறாங்க. வேற என்ன அப்படின்னா, குவாக் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மாவை பின்தொடர்ந்து. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த டக்லிங்ஸ், அதான் அந்த குட்டி குட்டி டக்லிங்ஸ் வேர் வெரி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாம். ஃபாலோவிங் தயர் மதர், அவங்க அம்மாவை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்களாம். அதோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் குவாக் 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 குவாக், போகிற வழியெல்லாம் குவாக் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்களாம். அண்டு குவாக் குவாக்கிங் அலாங் த வே, அதான் போகிற வழியெல்லாம் குவாக் 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 அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்களாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸு. திடீரென்று தாய் வாத்து தூரத்தில் ஒரு நரியை கண்டது. திடீர்னு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, நம்மளோட தாய் வாத்து என்ன பண்ணுது அப்படின்னா, ரொம்ப தூரத்தில் ஒரு நரியை பார்த்துடுச்சான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆல் ஆஃப் அ சடன், திடீர்னு. த மதர் டக் சா, சியோட பாஸ்ட் டென்ஸு சா. ஓகே, த மதர் டக்கு சா எ ஃபாக்ஸ் அட் அ டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரத்தில் ஒரு நரியை பார்த்துச்சான் திடீர்னு. யார்? நம்மளுடைய மதர் டக்கு. அடுத்த சென்டென்ஸு. அவள் பயந்து, யார்? இந்த மதர் டக்கு பயந்து போய் குழந்தைகளா ஏரிக்கு விரைந்து செல்லுங்கள், ஏரிக்கு விரைந்து செல்லுங்கள், ஒரு நரி இருக்கிறது, ஒரு நரியை நான் பார்த்தேன், ஏரிக்கு நீங்கள் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லுதான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஷி வாஸ் ஃப்ரைட்டன்ட் அண்ட் ஷவுட்டட். என்னது? ரொம்ப பயந்து போகுது. ஷி வாஸ் ஃப்ரைட்டன்ட், யார்? நம்மளுடைய மதர் டக் என்ன பண்ணுது? ஷி வாஸ் ஃப்ரைட்டன்ட், ரொம்ப பயந்து போகுது. அண்ட் ஷவுட்டட்னா கத்துது. என்ன அப்படின்னா, சில்ட்ரன் ஹரி டு த லேக், வேகமாக ஏரிக்கு போங்க. லேக்னா ஒன்றும் இல்லை, ஏரிக்கரையை தான் லேக்குங்கிறாங்க. வேகமாக சில்ட்ரன்ஸ், குழந்தைகளா வேகனா ஏரிக்கு போங்க. தேர்ஸ் அ ஃபாக்ஸ், நரி வந்துடுச்சு அப்படி சொல்லுது. ஓகேவா? தேர்ஸ் அ ஃபாக்ஸ், ஃபாக்ஸ்னால் நரி வந்துடுச்சு. அடுத்த சென்டென்ஸு. வாத்துக்கள் ஏரியை நோக்கி விரைந்தன. வாத்து எல்லாம், குட்டி குட்டி வாத்துக்கள் எல்லாம் வேகமாக இந்த ஏரியை நோக்கி போகுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த டக்லிங்ஸ்னால் குட்டி குட்டி வாத்துக்கள். ஹரீடு டுவோர்ட்ஸ் த லேக், வேகமாக விரைந்து போகுது. எதை நோக்கி? டுவோர்ட்ஸ் அப்படின்னா எதை நோக்கி? லேக்கை நோக்கி. லேக்னா ஏரியை நோக்கி. அடுத்த சென்டென்ஸு. தாய் வாத்து என்ன செய்வது என்று யோசித்தது. தாய் வாத்து என்ன பண்ணலாம்? இது வேறு நரி வேற வந்துடுச்சே, என்ன பண்ணலாம்? இவங்க வேற இன்னும் லேக்குக்கு போகலை, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த மதர் டக் wondered what to do.
இது என்ன பண்ணுது, யோசிக்குது. என்ன பண்ணலாம், இந்த குழந்தைங்க வேறு இன்னும் குழந்தைங்க நம்மளுடைய குழந்தைகள் இன்னும் என்ன பண்ணுதில்ல, ஏரிக்கு போய் சேரலை, நரி வேற வந்துடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்குது. யார், நம்மளுடைய மதர் டக்கு ஒண்டர்ட் வாட் டு டூ. ஒண்டர்ட்னா நமக்கு என்ன தெரியும், வியந்து பார்க்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு மீனிங், இதுவும் ஒரு மீனிங் தான் ஒண்டருக்கு. ஓகேவா, நினச்சி பார்க்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுது. இன்னொரு மீனிங் ஒண்டருக்கு இது. ஓகேவா, அடுத்த சென்டென்ஸு, பின் ஒரு இறக்கையை தரையில் இழுத்து கொண்டு முன்னும் பின்னுமாக நடக்க ஆரம்பித்தாள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட தாய் வார்த்தை என்ன யோசிச்சுட்டு இருந்துச்சு இல்லையா, யோசிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய ரெக்கையை தரையில் இழுத்துக்கிட்டே, ஒரு ரெக்கையை மட்டும், நம்மளோட வாத்துக்கு எப்போவுமே 2 ரெக்கை இருக்கும் இல்லையா, ஆனால் இது என்ன பண்ணுது, ஒரே ஒரு ரெக்கையை மட்டும் தரையில் இழுத்துக்கிட்டே முன்னாடியும் பின்னாடியுமா நடக்க ஆரம்பிக்குது. முன்னாடி குழந்தைங்கள பார்க்குது, பின்னாடி நிறைய பார்த்துக்கிட்டு, முன்னாடி பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கு. அதுவும் தன்னுடைய ஒரு ரெக்கையை தரையில் தீத்திக்கிட்டே போகுது. சரியா, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், தென் ஷி பிகன் டு வாக். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, யோசிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, பின் ஷி பிகன் டு வாக். அது என்ன பண்ணுது, நடக்க ஆரம்பிக்குது. எப்படி, பேக் அண்ட் ஃபோர்த் முன்னும் பின்னுமா நடக்க ஆரம்பிக்குது. ட்ராகிங் ஒன் விங் ஆன் த கிரவுண்ட், ஒரு விங்ஸை மட்டும் கிரவுண்டில் இழுத்துக்கிட்டே நடக்க ஆரம்பிக்குது, முன்னும் பின்னும் பார்த்துக்கிட்டே. சரியா, யார், தாய் வாத்து. அடுத்த சென்டென்ஸு, தாய் வாத்து ஓடியது. தாய் வாத்து என்ன பண்ணுது, ஓடுதான். நரிய ஏரியிலிருந்து அழைத்து சென்றது. நரி ஏரி பக்கம் போகாமல் தன்னோட பக்கம் வர மாதிரி நம்மளோட தாய் வாத்து இழுத்துட்டு போகுது. ஃபாக்ஸை தன்னை பின்தொடர்ற மாதிரி அழைச்சிட்டு போகுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், த மதர் டக் ரேன். த மதர் டக் என்ன பண்ணுது, ரன்னுக்கு பாஸ்ட் டென்ஸ் தான் ரேன். ஓகேவா, ஓடுது. லீடிங் த ஃபாக்ஸ் அவே ஃப்ரம் த லேக். வரக்கூடிய ஃபாக்ஸு ஏரியை நோக்கி போகாமல் தன்னை பின்தொடர்ற மாதிரி வேகமாக ஓடுது. தன்னோட பின்னாடி வர மாதிரி இழுத்துக்கிட்டு போகுது. யார், நம்மளுடைய மதர் டக்கு. அடுத்த சென்டென்ஸு, நரி அவளை பின்தொடர்ந்தது. நரி என்ன பண்ணுச்சு, அந்த மதர் டக்கை பின்தொடர்ந்து போகுது. த ஃபாக்ஸ் ஃபாலோடு ஹர். இந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுது, ஃபாலோடு ஹர், பின்தொடர்ந்து போகுது. யாரை, மதர் டக்கை. அடுத்த சென்டென்ஸு, இப்போது அவளது வாத்து குட்டிகளுக்கு தீங்கு செய்ய முடியாது. இப்போ நம்மளுடைய நரி இப்போ நம்மளை பின்தொடர்ந்து வருது. இப்போதைக்கு அந்த நரியால் நம்மளுடைய குட்டி வாத்துக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஏன்னா நரி என்ன பண்ணுது, என்னையை பின்தொடர்ந்து வருதில்ல, அதாவது மதர் டக்கை பின்தொடர்ந்து போகுதில்ல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், நவ் ஹி would not be able to harm her ducklings. ஹார்ம்னா இப்போ என்னோடய குட்டி வாத்துக்களுக்கு would not be able to harmனா ஆபத்து ஏற்படுத்த முடியாது. யாரால், நம்மளுடைய நரியால். ஹீங்கிறது இங்கே நிறைய குறிக்குது. நவ் இப்போது he would not able to harm her ducklings. ஹர்னா யாரை குறிக்குது, மதர் டக்கோட குட்டி வாத்துக்களை குறிக்குது. ஓகேவா, மதர் டக்கை தான் ஹர்ன்னு சொல்கிறோம். அதனுடைய வாத்துக்கள், அதனுடைய குட்டி வாத்துக்களை டக்லிங்னு சொல்கிறேன். ஓகேவா, இப்போது அந்த தாய் வாத்தோட குட்டி வாத்துக்களை ஆபத்து இப்போதைக்கு அதுங்களுக்கு கிடையாது. யாரால், நரியால். அடுத்த சென்டென்ஸு, தாய் வாத்து தன் வாத்து குட்டிகளை நோக்கி பார்த்தது. அவை ஏரியை அடைந்ததை கண்டது. இப்போ தாய் வாத்து என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னோட குட்டிகளை பார்க்குது. அதுங்க எல்லாம் ஏரியை போய் சேர்ந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், த மதர் டக்கு லுக்டு, பார்க்குது, டுவோர்ட்ஸ் ஹர் டக்லிங்ஸ், தன்னுடைய குட்டி குட்டி வாத்துக்களை நோக்கி பார்க்குது. அண்டு சா,
என்ன பார்க்குது அப்படின்னா அந்த தட் தே ஹேட் ரீச்டு த லேக், அது எல்லாமே என்ன பண்ணுது, ஏரியை சென்றடைஞ்சிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குது. யார்? நம்மளுடைய மதர் டக்கு. அடுத்த சென்டென்ஸு, அவள் நிம்மதி அடைந்தாள். அவள்ங்கிறது இங்கே யார்? மதர் டக்கு நிம்மதி அடைஞ்சிடுச்சான். அவள் நிறுத்தி ஆழ்ந்த மூச்சு எடுத்தாள். மூச்சு வாங்குது, அப்பாடா என்னோட குழந்தைங்க எல்லாம் லேக்க போய் சேர்ந்துடுச்சு, ஏரியை சென்றடைஞ்சிடுச்சு, இனிமேல் ஆபத்து கிடையாது அப்படின்னு பெருமூச்சு விடுது. யார்? நம்மளுடைய மதர் டக்கு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷி வாஸ் ரிலீவ்டு. ரிலீவ்டு அப்படின்னா நிம்மதி அடைஞ்சிடுச்சு. ஸோ ஷி ஸ்டாப்டு, அதாவது தன்னுடைய மூச்சை ஸ்டாப் பண்ணி அண்ட் டுக் அ டீப் ப்ரீத். இப்போ என்ன பண்ணுது, ஒரு பெரிய ப்ரீத், அதாவது மூச்சு வாங்குதுன்னு சொல்கிறத விட பெருமூச்சு விடுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஷி ஸ்டாப்டு அண்ட் டுக் அ டீப் ப்ரீத். ஓகே, அடுத்த சென்டென்ஸு, நரி அவள் சோர்வாக இருப்பதாக எண்ணியது. நரி என்ன பண்ணுச்சு, இந்த மாதிரி அந்த மதர் டக்கு பண்ணுறத பார்த்துட்டு ஓகே இது சோர்வாயிடுச்சாட்டுக்கு, டயர்டாயிடுச்சாட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுது, அந்த மதர் டக்கு பக்கத்தில் போகுது. ஆனால் தாய் வாத்து விரைவாக ரெக்கைகளை விரித்து காற்றில் எழுந்தது. என்ன பண்ணுச்சு, தன்னுடைய ரெக்கைகளை விரித்து காற்றுல பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த ஃபாக்ஸ் தாட். த ஃபாக்ஸ் என்ன நினைக்குது அப்படின்னா, தாட் தட் என்ன நினைக்குது அப்படின்னா, ஷி வாஸ் டயர்டு. யார்? மதர் டக்கு டயர்டாயிடுச்சாட்டுக்கு. அண்ட் ஷி கேம் க்ளோசர். அது என்ன பண்ணுது, அது பக்கத்தில் போகுது. யாரோட பக்கத்தில்? ஃபாக்ஸ் வந்து மதர் டக்கோட பக்கத்தில் போகுது. பட் ஆனால் த மதர் டக்கு குயிக்லி, உடனடியாக என்ன பண்ணுது, ஸ்ப்ரெட் ஹர் விங்ஸ், தன்னுடைய ரெக்கைகளை விரித்து இந்த ரோஸ் அப் இன் த ஏர், என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காற்றுல பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் ரோஸ் அப் இன் த ஏர், ரைஸுக்கு பாஸ்ட் இன் த ஏர், ரோஸ்ன்ற ரைஸ் அப் இன் த ஏர். ஓகே, அடுத்த சென்டென்ஸு, அவள் ஏரியின் நடுவில் இறங்கினாள். இப்போ என்ன பண்ணுது, பறந்து போய் ஏரியோட நடுவில் இறங்கிடுச்சான். அவளுடைய வாத்துக்கள் அவளிடம் நீந்தின. அவனோட குட்டி வாத்துக்களும் தன்னுடைய அம்மா வாத்துக்கிட்ட போயிடுச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷீ லேண்டட். யார்? மதர் டக்கு லேண்ட் ஆகுதான். எங்கே? இன் த மிடில் ஆஃப் த லேக், லேக்கோட மிடில் லேண்ட் ஆகுதான். அண்ட் ஹர், அதனுடைய டக்லிங்ஸ் ஸ்வாம் டு ஹர், நீந்தி அம்மா வாத்துக்கிட்ட போயிடுச்சான். அந்த குட்டி வாத்துக்கள் நீந்திக்கிட்டே தன்னுடைய அம்மா வாத்துக்கிட்ட போயிடுச்சான். அடுத்த சென்டென்ஸு, தாய் வாத்து மற்றும் அதன் வாத்துக்களை நம்ப முடியாமல் நரி வெறித்து பார்த்தது. அதாவது என்னென்னா, தாய் வாத்து மற்றும் அதனுடைய குட்டி வாத்துக்களையும் எப்பட்றா இது பறந்து போச்சு, அதோட குட்டி வாத்துக்கள் எங்கேருந்துடா வந்துச்சு அப்படின்னு நம்பவே முடியாமல் ரொம்ப வெறித்து பார்த்துச்சான். யார்? நம்மளுடைய ஃபாக்ஸு. த ஃபாக்ஸ் ஸ்டேர்டுனா வெறிச்சு பார்க்குது. ஏன்? டிஸ்பிலீஃப்னா நம்பவே முடியல. அட் த மதர் டக் அண்ட் ஹர் டக்லிங்ஸ். அண்ட் ஹர், யாரை வெறிச்சு பார்க்குது, வெறிச்சு நம்பவே முடியாமல் யாரை பார்க்குது, அட் த மதர் டக்கையும் அண்ட் ஹர் டக்லிங்ஸையும் பார்க்குது. யார்? ஃபாக்ஸு. ஓகே, அடுத்த சென்டென்ஸு, தாய் வாத்து அவனை சாமர்த்தியமாக ஏமாற்றிவிட்டது. தாய் வாத்து என்ன பண்ணுச்சு, நம்மளுடைய ஃபாக்ஸை ரொம்பவே சாமர்த்தியமாக ஏமாத்திடுச்சு. அந்த நரிக்கிட்ட இருந்து தானும் தப்பிச்சிடுச்சு, தன்னுடைய குழந்தைங்களையும் காப்பாற்றிடுச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த மதர் டக்கு had tricked him cleverly. ஹிம் அப்படிங்கிறது அவனை ரொம்ப சாமர்த்தியமாக, புத்திசாலித்தனமாக, கிளவர்லி அப்படின்னா அதுதான், என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஏமாத்திடுச்சு. த மதர் டக் ஹேட் ட்ரிக்டு, ஏமாத்திடுச்சு, ரொம்ப சாமர்த்தியமாக, ரொம்ப புத்திசாலித்தனமாக. யாரை ஏமாத்திடுச்சு? நம்மளுடைய ஃபாக்ஸை ஏமாத்திடுச்சு. அடுத்த சென்டென்ஸு,
இப்போது அவர்கள் ஏரியின் நடுவில் இருந்ததால் அவரால் அவர்களை அடைய முடியவில்லை. அதாவது என்னென்னா, இப்போ எல்லாமே மதர் டக்கும் சரி, அதனோட குட்டி வாத்துக்களும் சரி, எல்லாமே லேக்கோட நடுவில் இருக்கிறதால அவங்க யாரையுமே நம்மளோட ஃபாக்ஸ் வந்து நெருங்க முடியலை. ஃபாக்ஸால் அவங்க கிட்டக்க கூட போக முடியல. ஏன்னா ஃபுல்லாக தண்ணி, அதுக்கு நீச்சல் தெரியாது. ஓகேவா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நவ் ஹி குட் நாட் ரீச் தம். நவ் இப்போ வந்து ஹி குட் நாட் ரீச் தம், அவங்க கிட்ட போக முடியாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா, தேர் இன் த மிடில் ஆஃப் த லேக். லேக்கோட நடுவில் இருக்காங்க, ஏரியோட நடுவில் இருக்காங்க. அதனால் அவங்கள ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃபாக்ஸால். அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ. இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா பாய் பாய்.